பெட்ரோல் பங்க். இந்த பெட்ரோல் பங்க் முழுவதும் சோலார்லேயேங்கிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் எஸ்பி சோலார் ஷாப். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இந்த வீடியோ ஒரு பெட்ரோல் பங்க்கில் நம்ம வந்து சோலார் அமைச்சு கொடுத்துருக்கோம். அது என்ன பேனல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், எத்தனை கிலோவாட் இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், பேட்ரி எத்தனை நம்பர் யூஸ் பண்ணியிருக்கோம், என்னென்ன மெட்டீரியல்ஸ் இதில் யூஸ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறதுக்கான கம்ப்ளீட் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பெட்ரோல் பங்க் இருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா முத்துப்பேட்டை பக்கத்தில் பெருக வாழ்ந்தாரம் அப்படிங்கிற ஒரு ஏரியா. நல்லா ஃபேமஸான ஒரு பெட்ரோல் பங்க். அதே நேரத்தில் ரொம்ப ரஷ்ஷாகவும் இருக்கிறோம். எப்போதும் மக்கள் போக்குவரத்து இருந்துகிட்டே இருக்கிற ஒரு பெட்ரோல் பங்க். நம்ம அந்த என்டையர் பெட்ரோல் பங்க் முழுவதுமே நம்ம சோலார்லேங்கிற மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம், சோலார் அமைச்சு கொடுத்துருக்கோம். இதில் என்ன பேனல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா UTL பிராண்டில் 335 வாட்ஸ் சோலார் பேனல் தான் நம்ம வந்து அமைச்சு கொடுத்துருக்கோம். இதில் ஃபுல் முழுக்கதும் கிட்டத்தட்ட ஒரு 20 பேனல்ஸ் நம்ம வந்து இதுக்கு சூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா 7.5 kV இன்வெர்ட்டர் இதில் சார்ஜ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா அந்த பெட்ரோல் பங்கில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 1.5 HP மோட்டரில் ஒரு 4 மோட்ரு நமக்கு வந்து பெட்ரோல் அண்ட் 2 மோட்ரு பெட்ரோல் 2 மோட்ரு டீசலுக்காக எப்போதும் ரொட்டீனாக ரன் ஆகிட்டே இருக்கும். அதே நேரத்தில் இங்கே உள்ள லைட்ஸு, சிஸ்டம், CC கேமரா, நெட்டு அசஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம வந்து சோலாரில் ரன் பண்ணுற மாதிரி எல்லாமே கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். அதில் இந்த பேனல்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து UTL பிராண்டோடது. UTL 335 வாட்ஸ் பாலி பேனல் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பாலி பேனலாக இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்கிறதுனால, கவுண்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அதிகமாக இருக்கும். நம்ம இந்த பேனல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா GE ஸ்ட்ரக்சரில் தான் அமைச்சு கொடுத்துருக்கோம். இது ப்ராப்பர் லைட்னிங் அரெஸ்டர், ப்ராப்பர் எர்த்திங் எல்லாமே வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம எஸ்பி சோலார் ஷாப்பில். இது ஸ்டாண்ட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாமே GE ஸ்டாண்ட்ஸு. எதுவுமே துருப்பிடிக்காத ஒரு மெட்டல்ஸில் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம UTL பிராண்டோட பேனல்ஸ் தான் எல்லாமே. டோட்டலாக பார்த்தீங்கன்னா அதில் வந்து 335 வாட்ஸ் பேனலில் 20 பேனல்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். டோட்டலாக 7 கிலோவாட் ஜென்ரேஷன் ஆகிறது மாதிரி. ஏன்னா என்டையர் ஃபுல்லாக அந்த பெட்ரோல் பங்கில் இருக்கிற எல்லாமே மோட்டர்ஸ்லேருந்து அதாவது கம்ப்ரஸர் அண்டு பம்பு இதை தவிர மற்றபடி அதாவது வாட்டர் பம்பு இதை தவிர மற்ற எல்லா ஐட்டமும் எல்லா மெட்டீரியல்ஸுமே நம்ம வந்து சோலாராக ரன் ஆகிட்டுருக்கு. இது பார்த்தீங்கன்னா DC டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸு. நம்ம பேனல்லேருந்து வர்ற எல்லாமே இதில் கனெக்ட் ஆகி தான் இதுலேருந்து தான் கீழே வந்து நம்ம இன்வெர்ட்டருக்கு லைன் கனெக்ஷன் போகும். எல்லாமே ப்ராப்பர் சர்ஜி ப்ரொடக்ஷன்லேருந்து நம்ம லைட்னிங் அரெஸ்ட் வரையும் எல்லாமே ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு லெக்ஸுக்கும் வந்து நம்ம ப்ராப்பராக எர்த்திங் பண்ணி கொடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு 4 பேனல்ஸ் மட்டும் தனியாக கொடுத்துருக்கோம் நம்ம. ஏன்னா அந்த பில்டிங்கோட ஸ்ட்ரக்சர் அளவு அந்த அளவுக்கு இருந்தது. ஸோ அதுக்கு இது மாதிரி நம்ம வந்து பேனலோட டிசைனை வந்து ஸ்ட்ரக்சர் நம்ம டிசைன் பண்ணிக்கிட்டோம். எல்லாமே ஓன் டிசைன் தான். எல்லாமே ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கிளைண்ட் சைட்லேயும் சரி ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஃபீட்பேக் கிடைச்ச பிறகு தான் அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி கொடுக்குறேன். எல்லாமே பாலி பேனல்ஸ் தான். UTL பொறுத்த வரைக்கும் பாலி பேனலுக்கும் மோனோ பேனலுக்கும் எந்த டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. ஒரு மோனோ பேனல் எந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணுதோ அதே அளவுக்கு இல்லைனா ப்ரொடக்ஷனை வந்து UTL வந்து பாலி பேனலும் ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்குது. இது ப்ராக்டிக்கலாக ப்ரூவ்டு. இது நாங்கள் எங்களோட சைடில் வந்து நான் நிறைய ட்ரையலும் பார்த்துருக்கோம், நிறைய பேருக்கு இன்ஸ்டாலும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு மோனோ பேனல் அதாவது UTLாக இருக்கட்டும் சொல்லி வேறு எந்த லூமாக இருக்கட்டும் வேறு எந்த பிராண்டாக தான் இருக்கட்டும் சரி, ஒரு டாப் பிராண்டு ப்ரொடியூஸ் பண்ணுற எத்தனை யூனிட் ப்ரொடியூஸ் ஆகுதோ அதே சரிசமமான யூனிட்டை வந்து இதுவும் வந்து பாலி பேனலே ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது. மற்ற பாலி பேனல்ஸை சொல்லலை, UTL பேனல் பிராண்டை சொல்கிறேன். அதே மாதிரி ப்ராப்பராக இந்த மேலேருந்து நம்ம கனெக்ஷன் எப்படி எடுத்து கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். இது பெட்ரோல் பங்கோட மொத்த கண்ட்ரோல் யூனிட் இங்கே தான். நம்ம பேனல்ஸ் வந்து அமைச்சு கொடுத்தது மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ரக்சரையும் பேட்டரியும்
ஸ்ட்ரக்சர்லேயே அமைச்சு கொடுத்துட்டோம். எதுக்காக அப்படின்னா நம்ம அந்த கண்ட்ரோல் யூனிட்டில் வைக்க வேண்டிய இடத்துல மேக்ஸிமம் அந்த பேட்டரியோட சைஸ் வந்து ரொம்ப பிளேஸ் வந்து ஆக்குபை பண்ணுது அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணிட்டோம், கிளைண்ட் வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரக்சராக ரெடி பண்ணி கொடுத்துருங்க அவங்கள்ட்ட கேட்டும் போது ஸ்ட்ரக்சராகவே பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்ததுனால நம்ம இதையும் வந்து ஜிஇ ஸ்ட்ரக்சர்லேயே பண்ணி கொடுத்துட்டோம். அதை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரோக்குமே பார்த்திங்கன்னா 2 ரோ வச்சுருக்கோம். ஒவ்வொரு ரோலையுமே வந்து 4 பேட்டரி இருக்கும். டோட்டலாக 8 பேட்டரி சீரிஸ் பண்ணியிருக்கோம். அதில் அதேமாதிரி பேனலும் பார்த்திங்கன்னா 10 பேனலாம் சீரிஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே சீரிஸ் பண்ணி கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். இதுதான் நம்ம UTL பிராண்டோட 7.5 kV இன்வெர்ட்டர். பேனல்லேருந்து எவ்வளோ ஜென்ரேஷன் ஆகுது அப்படிங்கிறது நம்ம இன்றைக்கி ஒரு டே ஃபுல்லாக நம்ம வந்து லாகின் எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு டே பாருங்கள், கிட்டத்தட்ட 25.5 யூனிட்டு நமக்கு வந்து ஜென்ரேஷன் ஆகிருக்கு. மினிமம் பேட்டரிக்கு எவ்வளோ போயிருக்கு, பேனலில் எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆகிருக்கு, இன்வெர்ட்டர் எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது டீட்டெயில் எல்லாமே இந்த டிஸ்பிளேல வரும் உங்களுக்கு. டே 2 அதாவது இந்த இன்ஸ்டாலேஷன் பண்ணதுக்கு நாள் நம்ம வந்து ட்ரையலுக்கு பண்ணோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஈவினிங் தான் நம்ம கனெக்ட் பண்ணி முடித்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா 0.5 கிலோவாட் தான் நம்ம இந்த யூனிட் வந்து ஜென்ரேஷன் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் டேயில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 யூனிட்டுக்கு அப்போ மேலே நமக்கு ஜென்ரேஷன் ஆகிருக்கு. இது இல்லாமல் அவங்களோட யூசேஜ் ரொம்ப கம்மியாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா ப்ரொடக்ஷனோட அளவு இன்னும் அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்களோட பிஸ்னஸ் பர்பஸுக்கும் சரி, கமர்ஷியலாகவும் சரி, ஹோம்ஸும் சரி, உங்களுக்கு ப்ராப்பராக நம்ம வந்து ஒரு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இன்ஸ்டாலேஷன், இந்த மாதிரியான ஒரு சோலார் அமைப்பு உங்களை பணத்தை மிச்சப்படுத்துறதுக்கும் சரி, தற்சார்பு வாழ்க்கையை நோக்கி முன்னேறதுக்கும் சரி, சோலாரை பற்றின ஒரு திங்கிங் இருந்தாலே நம்ம ஏரியாவை அதாவது திருவாரூர் இந்த ஏரியா டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலும் நம்மகிட்ட நேரடியாக கால் பண்ணலாம். நம்ம ஃபோன் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். கால் பண்ணி பேசலாம். நீங்கள் எப்போ வேணாலும் பேசலாம். அப்படி இல்லைனாலும் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரீப்ளை பண்ணுவேன். ரொம்ப ரஷ்ஷான டைமில் நம்ம ரீப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. பட் முடிஞ்ச அளவுக்கு நைட்டுக்குள்ளே ரீப்ளை பண்ணிவிடுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல்ஸை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.